நம்ம காரியம் உலகத்தில் உள்ள பொருள்களை கொண்டு நாம் செய்து கொண்டிருக்கிறோம். மனிதனை நாம் மதிப்பவர்களாக எந்த காரியமும் செய்யட்டும், அவர் கூட்டுறவராக இருக்கட்டும், அவர் ஊர் தலைவராக இருக்கட்டும், 2 பேரும் மனுஷங்கிற முதல்ல மரியாதை. செய்யக்கூடிய வேலை வேற வேற, ஆனால் வேலையை கொண்டு மதிக்கக்கூடாது, மனுஷனுங்களை கொண்டு மதிக்கணும். எப்போ இதை மாற்றி சொல்கிறீங்களோ இப்போதான் நீங்கள் வேதத்தை நீங்கள் தவறாக பயன்படுத்துறீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தெளிவை தவறா, இதை தான் ஆசை காட்டுறதுன்னு அர்த்தம். தலைவர் பொசிஷனுக்கு வந்துரு, என்னைக்கு எத்தனை நாளைக்கு தான் கூட்டிக்கிட்டே இருப்பேன்றது. கூட்டாண்டி தலைவர் இப்போ வந்திருப்பாரு. தலைவர் சுத்தமாக இருக்கிற இடத்துல சுத்தமாக இருக்கணும்னா அவர் கூட்டணும்ல. இவர் முக்கியமானவர், அவர் முக்கியமில்லாம எப்படி போனார்? உங்களுக்கு மனிதன் எப்படி முக்கியம் இல்லாமல் ஆக்குனீங்க? சைத்தான் எப்படி அழிவில்லாத அரசாங்கத்தை நான் உங்களுக்கு திரட்டுமான்னு என்னாத்தோம், எல்லாத்தையும் அடிமையாக்கி நீ ராஜாவாக இருக்கிற வழி நான் சொல்லி கொடுக்கணும்னு சொல்கிறான். ஆனால் இறைவன் சொல்லிக் கொடுப்போது, நீங்கள் அனைவரும் மனிதர்களே, நான் உங்களை மனிதனாக படைத்தேன். அதில் நீங்கள் ஒவ்வொருக்கும் தனித்தனியான தொழில், அந்த தொழில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம், அவங்களுக்கான தெளிவு, அந்த ஞானம் அதிகரிக்கும். மனிதனை மதிக்காமல் செய்யக்கூடிய காரியத்தை கொண்டு உங்களை எப்படி மயக்கிறன்ற அந்த மனிதனுக்கு நீங்கள் மரியாதை தாருங்கள். மரியாதை தர வேண்டாம் என்று சொல்லுவதுதான் சைத்தான். ஒவ்வொன்றும் இறைவன் கொடுத்த ஞானம், இறைவனுடைய ஞானம் அப்படித்தான் வரும். ஒருத்தருக்கு ஒரு தொழில் செய்கிறார், உதாரணத்துக்கு ஒரு தொழில் செய்கிறார், அவர் பிள்ளை அந்த தொழிலே வேண்டாம், வேற ஒன்று மேலே விருப்பம் வருது. இப்போ நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் செய்ய, இதுதான் மரியாதையான தொழில், இதுதான் நம்ம உயர்வானது, நம்ம அப்படி சொல்லாதீங்க. இறைவன் அப்படி வழிகாட்டுவான் ஒவ்வொருத்தருக்கும். நீங்கள் அதையே ஜாதியாக ஆக்கிறீங்க, மதமாக ஆக்கிறீங்க, வர்ணமாக மாற்றிடுறீங்க. எப்படி? அவனுக்கு அதில் இன்ட்ரெஸ்டே இல்லை. அப்படி இறைவன் உருவாக்குவான், ஒவ்வொன்றும் தனித்தனியாக உருவாக்கும். குலத்தொழிலாக மாறாதது, ஞாபகம், அது மாறாது, நீங்கள் தான் அதை மாற்றுறீங்க. அப்போ அப்பா சொல்கிறாரு, மகனே இதை செஞ்சீன்னா நீ இப்படி ஆகலாம். அங்கே அவர் சைத்தானா நிற்கிறாரு. என்றென்றும் வாழ்வழிக்கும் ஒன்றை நான் அறிவிக்கட்டுமா? அப்பா செய்கிறதே நீ செய்டா மகனே, என்னன்னைக்கும் வாழலாம் அப்படின்னு சொல்லுவோம். நீ சைத்தானா இருக்கிறேன்னு அர்த்தம். மகன் வேதத்தை படிக்கும்போது அவனுக்கு புரியும். இறைவன் எங்கள் குலத்தை எல்லாம், எங்கள் இடத்தை எல்லாம், எங்கள் வம்சத்தை எல்லாம் அப்படின்னு நீங்கள் பெருமை பேசுறீங்க. இறைவன் அப்படி சொல்லலை. அந்த குலத்தில் ஒன்று மேலானது கீழானது எப்படி பேசுறீங்க? மனிதனை நீங்கள் மதிக்காதன் காரணமாக, அப்படி யார் மதிக்கலோ என்று சைத்தான் அவருக்கு குலப்பற்றையும். அந்த சைத்தான நீங்கள் யாரோ நினைச்சிட்டு இருக்கீங்க. வெளிநாட்டிலேருந்து வருவான் பழம் தெரியுது, வேற ஜாதியிலேருந்து வருவான் பழம் தெரியுது, வேற மாத்திரத்தை நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்கள் வீட்டிலே தான், ஒவ்வொருத்தவங்க வீட்டிலும் தான். வேறு ஜாதி வீட்டிலாம் கிடையாது, தாழ்ந்த ஜாதி வீட்டில் மட்டும்தான். அப்படிலாம் கிடையாது, எல்லா வீட்டிலையும் இருக்குது. இந்த தெருவெல்லாம் உயர் ஜாதி தெரு, இதெல்லாம் கீழ் ஜாதி தெரு, நடு ஜாதி தெரு, அப்படிலாம் கிடையாது. ஒரு ஊருக்கு ஒரு வீட்டுக்குள்ளேயே அத்தனை இருக்கு. அதை அடையாளம் காணுங்க, அதுக்கு தான் வேணும். கெட்ட ஜாதி பையன் சொல்றதில்ல, யாரை பார்த்து சொல்லுவீங்க? திருட்டு குணம் இருக்கக்கூடிய, ஏமாற்று குணம் இருக்கக்கூடிய, பொய் பேசக்கூடிய, என்னடா கெட்டத்தனம் கேட்கறதுலையா இல்லையா? அப்புறம் எதுவும் இதுக்கு தனி ஜாதி வேற வச்சிருக்கீங்க? எப்படி மதம் வேற வச்சிருக்கீங்க, இனம் வேற வச்சிருக்கீங்க? அடையாளம் காணுங்கள், அதுக்கு தான் வேதம். நீங்க வேதத்தை கொண்டு வேத ஜாதின்னு வேற சொல்றீங்க. வேதம் படிக்கக்கூடிய ஜாதியம் அப்படியா? மனிதர்களை வேற்றுமை பாராட்டுவது வேதம் அறிவிக்கவில்லை, சைத்தான் அறிவிக்கின்றான்.